அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இந்த அழகான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் சொல்கிற எல்லா வசனங்களும் வார்த்தைகளும் உண்மை. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது. அவர் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்தில் பிள்ளைகளை கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கிறது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியின் வள நடிப்பதற்கும் தகப்பனின் பயம் கனம் பண்ணுவாக என்று இயேசு சொல்கிறார். இப்படியாக கர்த்தர் சொல்கிற கட்டளையை வார்த்தையை நாம் பணிந்து நடக்கும்போது, கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதற்குள்ளே எவ்வளவு ஆசீர்வாதம் நன்மைகள் இருக்கின்ற பாருங்கள். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சொந்தரிக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அது உண்மை. அவர் நமக்கு சுகம், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ரட்சிப்பு, நித்திய வாழ்வு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அதை நாம் சொந்தரிக்க வேண்டும். நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவர்களாக நாம் அதை அடைய வேண்டும். நித்திய வாழ்வில் 1000 அரசாளுகையில் கர்த்தரோடு நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் தேவதூதரோடு நாம் துதிக்க வேண்டும். அது எவ்வளோ இன்பமாக இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் கீழ்ப்படுகிற பிள்ளையாக மாறணும்ப்பா. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக மாறணும்ப்பா. படிப்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் ஆண்டவரே இயேசுப்பா, மனுஷ தயவிலும் தேவ தயவிலும் தகப்பனை பெருகி வளர உம்மை போல ஆண்டவரை மாற்றுங்க ராஜா. உம்முடைய சாயலாக பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எதிர்காலம் பிள்ளைகளோட கையில் இருக்குது ராஜா. எதிர்கால பிள்ளைகள் தகப்பனே, எதிர்கால சந்ததியார் தகப்பனே எழும்பி பிரகாசிக்க, ஜாதியில் சொந்தமாக்க, தீர்க்கதரிசிகளை மாற, ஊழியங்களை செய்ய கிருபை தங்கராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரை படிக்கிற வாழைகள் பிள்ளைகள் தக நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஊழியம் செய்கிறவங்க இன்னும் ஊழியத்தில் பெருகட்டுமாப்பா. ஆண்டவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. வேலைக்காரத்தில் வேலை தேடி கொண்டிருக்கிறோம். வேலை பெற்று தகப்பனே சிப்பா, அவங்க ஆண்டவங்க தகப்பனே அவங்க தகுதி கேட்டு நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே சிப்பா. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க கடன் கொடுக்குறவங்களா கையாக மாற்றுங்க ராஜா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. ஐஸ்வர்யத்தை தந்து ஆசீர்வதிங்க தகப்பனே சிப்பா. துதி கன மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்பநாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.